நம்ம ஸ்கூலில் இவ்வளவு நடக்குதா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள்லாம் அப்படியே எழுந்திருச்சு நின்று ஒரு தடவை இதையெல்லாம் சாதிச்சுக்கு கைத்தட்டு கொடுத்து அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஒரு தடவை அப்படியே எழுந்துறீங்க, எல்லாரும் எழுந்துச்சு ஒரு தடவை கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நான் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, வெளிநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். என்னோட தொழில் என்ன அப்படின்னாக்க, ஒரு கம்பெனிக்கு தேவையான ஆளுங்களை எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்கணும். அதுதான் என்னோட வேலை. நான் வேலை செஞ்ச கம்பெனியில் 40,000 பேர் இருந்தாங்க. 40,000 பேர்னாக்க நம்ம கிராமம் மாதிரி ஒரு 40 கிராமம், நம்ம கிராமம் மாதிரி ஒரு 40 கிராமத்தில் இருக்கிற ஆட்களை முறையா வேலை செய்ய சொல்லி அவங்கள்ட்ட வேலை வாங்கணும். அதுதான் என்னோட முதல் வேலை. எனக்கு கீழே பிரிட்டிஷ்காரங்க வேலை செஞ்சுருக்காங்க, அமெரிக்கன்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க, யூரோப்பியன்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் எனக்கு கீழே வேலை செஞ்சுருக்காங்க. நான் நிறைய விழாக்கள், இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் பங்கெடுத்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்து இந்த கேட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த விழாக்கள் எல்லாம் கலந்துக்காத ஒரு மகிழ்ச்சி, ஒரு தன்னிறைவு எனக்கு இந்த ஸ்கூலில் என்டர் ஆகும்போது எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த ஸ்கூல்லேருந்து வெளில போய். அதுக்கப்புறம் மதுக்கூர் ஸ்கூலுக்கு போனேன், பூண்டி காலேஜில் போய் படிச்சுட்டு அப்படியே நான் வெளிநாடு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வரும்போது எனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தனி ஒரு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இன்னைக்கு நான் உள்ள வரும்போது. அரசு பள்ளிகளில் படித்தா பெருசாக யாரும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்தவரையும் ஒரு தவறான கருத்து. சரியா? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் பெருசா சாதிப்பாங்க அப்படின்னு சொல்றது சரியில்லை. நான் என் கம்பெனிக்கு நான் எடுத்த ஆளுங்க பூரா பெரும்பாலும் 80 மார்க்குக்கு கீழே வாங்குறவங்கள தான் நான் எடுப்பேன். ரெண்டாவது, கிராமத்திலேருந்து வந்தவங்கள தான் நான் எடுப்பேன். அவங்க தான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்ச பிறகு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, தொடர்ந்தாப்புல அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மற்ற அந்த டவுன்லேருந்து கான்வென்ட்டில் படிச்சுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றவங்கள விட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு வேலை செய்வாங்க, ஒரு கடமைக்காக வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த 42 பிள்ளைங்களையும் தனித்தனியாக பார்த்து என்னால் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடிஞ்சு, எனக்கு டைம் இருந்தால் அதை உண்மையிலேயே சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். அரசு பள்ளியில் படிக்கிறோமே அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் யாரும் உங்களை தரக்குறைவாக நினைக்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்கிறது கேட்குதா? கொஞ்சம் கவனிங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் எந்த விதத்திலையும் அரசு பள்ளியில் படிக்கிறதுனால மற்றவங்களை விட குறைவானவங்க இல்லை. நீங்கள் எங்கே உங்களை ப்ரூவ் பண்ணா, எங்கே உங்களை என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் காமிக்கணும்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க கூட நீங்கள் போட்டி போடணும். என்னாலையும் முடியும் அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். அது நீங்க முன்னுக்கு வந்துடலாம். அது மாத்திரம் இல்லை, நீங்க இருக்கிற பெற்றோர்கள்லாம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னாக்க, ஒரு நல்லொழுக்கம், டிசிப்ளின். காலைல எழுந்திருக்கிறதுலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுலேருந்து திரும்ப ஸ்கூலுக்கு வர்றவரையும் அவங்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. அது ஸ்கூல்லேருந்து அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் பிள்ளைங்க மேலே சுமத்தாமல் பிள்ளைங்களுக்கு காலைல எழுந்திருக்கிறதுலேருந்து திரும்ப ஸ்கூலுக்கு படிக்கிறவரையும் அவங்களுக்கு உண்டான நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. கிராமத்தில் தான் இருக்கிறோம், எப்படியாவது போட்டுன்னு விட்டுறாதீங்க பிள்ளைங்களை. ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்களும் சாதிக்கும்.
அது பிள்ளைங்களால மாத்திரம்